உங்களுக்கு அழகான ஒரு காதல் கதையை பார்க்கணுன்னு தோணுதா? நெட்ஃப்ளிக்ஸில் மை ஆக்ஸ்போர்ட் இயர்னு ஒரு படம் இருக்குது. இந்த படம் காதலும் ரொமான்ஸ் அண்ட் ட்ராஜடியும் இருக்குது இதில். ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. அமெரிக்காவை சேர்ந்த ஆனா தன்னுடைய 6 வயசுல இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. அது ஒரு நாள் நிறைவேறுது. இதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. அங்கே படித்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய மிகப்பெரிய கனவும் கூட. ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 1ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே காதலில் விழுறாங்க. தன்னுடைய முதல் நாள் அன்னைக்கு ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு கார் வேகமாக போகிறப்ப ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அவங்க மேலே பட கேக் ஷாப்பில் ஆரம்பிக்குது ஜெமி அண்ட் ஆனாவுடைய முதல் சந்திப்பு சண்டையிலேயே. இது போதாதுன்னு ஆனாவோட முதல் கிளாஸை எடுக்கிறது யாருன்னா ஜெமி தான். விக்டோரியாவுடைய காதல் பக்கங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது கதை. ஆனாவுடைய இந்த வாசிப்பு ஜெமி ஆகட்டும் ஆனாவாகட்டும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வைக்குது. புத்தகங்களை தாண்டி பர்சனலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மொத்தத்தில் போய் முடியுது. என்னோட அறைக்கு வரையான்னு ஆனா கேட்க ஜெனியூனா ஜெமி சொல்றார் இல்லை பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. ஜெமி கூட ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா. இது ஆனாவுக்கு பொறாமையா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சந்திப்புலையும் அந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப இது ஒரு பார்ட்டியில சரியா அவனை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா வேறொருத்தவங்க கூட டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. ஆப்போசிட்ல ஜெமிக்கும் பொறாமையா ஆகும். அடுத்த நாள் காலையில கிளாஸ் ரூமுக்கு உள்ள வந்த உடனே இன்னைக்கு நீ லைப்ரரி என் கூட வரைய பர்சனலாக கிடையாது, ஒரு புத்தகத்தை உனக்கு நான் காட்டணும் அப்படிங்க லைப்ரரிக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போறப்ப ஆனா கிட்ட ஜெமி சொல்றாரு, லைப்ரரிக்குள்ள லைப்ரரி இருக்கு பாக்குறியா அப்படின்ட்டு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு புத்தகத்தை காட்டுறப்ப இந்த புக்கை நீ முகர்ந்து பாரு அப்படிங்கிறாங்க. இது எப்போ பிரசுரமானது அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு அவர் அப்படியே பதில் சொல்ல நீ அவங்க கூட டான்ஸ் மட்டும் தான் ஆனியா அப்படிமா. அந்த பொறாமை அப்படிங்கிறது இவன் எவ்வளோ தூரம் அவளை காதலிக்கிறான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். இவளும் வம்படியாக அவங்கனை சூடு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி சொல்ல ஆரம்பிப்பா. இல்லை அங்கே நாங்கள் போகலை, இல்லை நாங்கள் இதோட முடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. உடனடியாக அங்கேருந்து லைப்ரரியிலேருந்து 2 பேருமே வேகமாக வெளியில் போவாங்க, புத்தகங்களை பரிமாறிக்குவாங்க. ஸோ இந்த காதல் ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேருமே சொல்லுவாங்க. நிகழ்காலத்தை வாழ்ந்துடணும், நம்மளுடைய காதலை இந்த ஆக்ஸ்போர்டுக்குள்ளாரையே முடிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆனா படித்து முடித்த உடனே நியூயார்க் கிளம்பிடுவாங்க. இவங்களுக்குள்ள இந்த ஒப்பந்தம் எல்லை மீறி ஒரு கட்டத்தில் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஆனா கிட்ட ஜெமி சொல்கிறார், இங்கே பாரு நான் எனக்கு ஒரு 1 வீக்கு எனக்கு டைம் வேணும், நீ என்னை தொந்தரவு பண்ணாத, நான் லைப்ரரியில் தான் ஃபுல்லாக இருக்க போகிறேன், எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படிங்கிறேன். ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருப்பேன், ஜெமி கூட ஒரு பொண்ணு ஒன்று கூட இருப்பா அப்படின்னு. இன்னைக்கு அவன் வரலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை வரல அப்படிங்கிறப்ப பொறாமையோடைய உச்சிக்கே போக ஆரம்பிச்சிருவா ஆனா. கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு வேகமாக போக கதவை ஓப்பன் பண்ணுறான். அதிர்ச்சி ஆகிறான். இந்த கதையை இங்கேயே நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல கூட ஒரு பிரேக் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டாலுமே ஓப்பனிங்கில் இருந்து இந்த கதவை திறக்கிற வரைக்கும் ஒரு ரொமான்டிக்காக காமெடியாக ஒரு பொறாமையாக காதலருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொறாமையாக எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குற நமக்கும் ஸோ பியூட்டிஃபுல் இல்லை அப்படின்னு தோணும். அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கும். ஸோ படம் கிளைமேக்ஸில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி அந்த லவ்வை விட்டு கொடுக்க போகிறாங்க இல்லை ஏற்றுக்க போகிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ரோமன் ஹாலிடே, சம்மர் டைம், பிஃபோர் சன்ரைஸ், ஒன்லி யூ இந்த மாதிரியான படங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இந்த படத்தில் கிஸ் அண்ட் பெட் ஷேர் காட்சிகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இது ஒரு ரொமான்டிக், கொஞ்சம் காமெடி அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். தமிழ் டப்பிங்கோட இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.